குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு இன்ட்ராடே டைமில் ஒரு ஆப்ஷன் பையர் என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் ட்ராப்பில் மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். இது முழுக்க நான் ஒரு ஆத்தர் எழுதிய ஒரு இன்ஃபர்மேஷன், அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு ஆப்ஷன் பையர் ஒரு இன்ட்ராடே டைமில் 30 வகையான சைக்காலஜிக்கல் ட்ராப்பில் மாட்டுறாங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். 30ங்க, ஒரு ட்ராப்பில் 2 ட்ராப்பில் 30 ட்ராப்பு. அது 30 ட்ராப்லேருந்து தப்பிச்சு ப்ராஃபிட் பண்ணுறவங்க தான் ஒரு சில பேர். அப்போ தெரியுதுங்களா, ஒரு ஆப்ஷன் பையரால் ஏன் ப்ராஃபிட் பண்ண முடியல, அவங்க அதிகப்படியான லாஸஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு ட்ராப் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ட்ராப் அப்படின்னு அதுக்கு பேராம். இந்த ட்ரேட் கண்டிப்பாக வேலை செய்யும். அதாவது இப்போ லாஸில் இருந்தாலும் அதை நம்ம எக்ஸிட் பண்ண மாட்டோம். ஏன் எக்ஸிட் பண்ண மாட்டோம்னா, கண்டிப்பாக அது ரிவர்ஸ் ஆகிடும், மேலே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ். அதுக்கு அந்த ட்ராப்பில் தான் அதிகப்படியான எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுங்களா, 40% இந்த மாதிரி ட்ராப்பில் தான் ஆப்ஷன் பையர்ஸ் தன்னுடைய காசை விட்டுறாங்களாம். அப்போது ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஒரு இன்ட்ராடே டைமில் இருக்கவே கூடாது அப்படின்றது தான் இங்கே அது காட்டுது. கரெக்டுங்களா? அடுத்தது இந்த ஃபோமோன்றது நம்ம அதிகப்படியாக பல வாட்டி இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபோமோ அப்படின்றது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது மார்க்கெட் மூவ் ஆரம்பித்த உடனே ஆஹா இங்கேருந்து ஏறிடுமோ, நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷனில் இருக்கும் போது அந்த எண்ணம் வரும். ஆனால் மனசுக்குள்ளே இன்னொரு எண்ணமும் இருக்கும், ஒருவேளை இங்கேருந்து கீழே வந்துட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ பாதி தூரம் அந்த கேண்டில் மூவ் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு லேட்டாக ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. அந்த லேட் என்ட்ரி என்ன ஆகுன்னா, அவங்க சொன்ன மாதிரி அது வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிடும். ஸோ அந்த இடத்துல லாஸ் வரும். ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றதும் ஒரு ட்ராப் தான் ஆப்ஷன் பையருக்கு அப்படின்றாங்க. மூணாவது, எல்லாரும் பண்ணக்கூடிய இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங். இதுதான் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் ட்ராப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ட்ராப் எதிரானா ரிவெஞ்ச் ட்ரேடிங் தான். ஒரு லாஸ் வந்தால் உடனே அதை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிடுறாங்க. திங்க் பண்ணதுனால அதிகப்படியான ரிஸ்க்கை நோக்கி போகிறாங்க. அப்போது ஒரு சின்ன லாஸ் இங்கே பெரிய லாஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாலாவது, சீப் ஆப்ஷன் இல்யூஷன். அதாவது ஒரு ₹5 ப்ரீமியம் இருக்குது, அந்த ₹5 ப்ரீமியம் ₹20 போயிடும், ₹50 போயிடும் அப்படின்ற மாதிரி அதை போய் நினச்சி வாங்குவாங்க. அது வாங்கிறதுக்கு வேணும்னா சீப்பான ப்ரைஸ் தான். ஆனால் அந்த சீப்பான ப்ரைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குமான்னு கேட்டால், ஒரு 3 மாதம் ட்ரேட் ஆகுதுன்னா அதில் ஒரு நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 59 நாளும் நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதுதான் இந்த சீப்பான இல்யூஷன். இதுவும் ஒரு ட்ராப்பு. டைம் டிகே, இக்னோரன்ஸ். அதாவது தீட்டா அப்படின்ற ஒன்று இருக்கிறதையே இந்த வீக்லி எக்ஸ்பைரி நடக்கும்போது யாருமே அதை ஃபீல் பண்ணுறதே இல்லை. அப்போ தான் போய் ஓடிஎம்மில் போய் வாங்குவாங்க. ஓடிஎம்மில் வாங்கிறது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டி ப்ரைஸோட மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஒர்த்து. ஓகேவா? நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு 23,000 இப்போ ட்ரேட் ஆகுது நிஃப்டி 50. நீங்கள் 23,500 கால் சைடில் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. அதில் என்ன ஒர்த் இருக்கும் எக்ஸ்பைரி டேயில்? ஒன்றுமே இருக்காது. அது கண்டிப்பாக லாஸஸ் தான் வரும். ஓகேவா? அப்போது டைம் டிகே, தீட்டா இக்னோரன்ஸ் அப்படின்றத நம்ம அதை பற்றியே நம்ம அறியாமல் போயிடுறோம். அதாவது ஆப்ஷன் வேல்யூ டெய்லியும் ரிடியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம இக்னோர் பண்ணிடுறோம், மறந்துடுறோம். அப்புறம் கன்ஃபர்மேஷன் பயாஸ், அடுத்த ட்ராப்பு. நமக்கு ஒரு டைரெக்ஷன் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனில் ஒரு டைரெக்ஷன் வருது, கரெக்டாக மேட்ச் ஆகுது. நம்ம அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நியூஸஸ் எல்லாம் மறந்துடுவோம். அதாவது கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. கச்சா எண்ணெய் விலை ஏறும் போது மார்க்கெட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கீழே வந்துக்கிட்டே இருக்கும், கீழே தான் வரும். அது காலையில் 9:15 1 மணி வரையும் கீழே வந்துடுச்சு. அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் இன்னும் கீழே தான் இருக்குது. அப்போது டைரெக்ஷன் மார்க்கெட் இன்னமும் கீழே தான் இருக்குது, அடுத்த 1 ஹவர் 2 ஹவர் இன்னும் கீழே போகும் அப்படின்னு நினச்சி அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் உள்ளே போயிடுவாங்க. அப்போ அது என்ன ஆகும்னா, அங்கேருந்து மேலே போக ஆரம்பிக்கும். ஏன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கீழே இருந்த மார்க்கெட்டு கடைசி 1 ஹவரில் என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிப்பாங்க. 7வது ஓவர் ட்ரேடிங். ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங், இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இதை தான் நம்ம அடிக்கடிக்கு பண்ணிக்கிட்டு இருப்போம். நாள் முழுக்க 6 மணி நேரம் ட்ரேட் ஆகுதுன்னா நாள் முழுக்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன் என்ட்ரி எடுத்தோம், ஏன் எக்ஸிட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கொள்கையே இல்லாமல் எல்லா நேரத்துலையும் ஓவர் ட்ரேடிங் நாள் முழுக்க பண்ணுறதுனால அது நாள் முழுக்க ஓவர் ட்ரேடிங் கடைசியில் என்னவா மாறும்னா லாஸஸில் தான் வரும். நீ என்ன தான் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் ஓவர் ட்ரேடிங் பண்ண அது லாஸஸில் கொண்டு வந்து விட்டுரும். அந்த லாஸஸோடு போகும்னு கேட்டிங்களா, போகாது. அதுக்கு ப்ரோக்கரேஜ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ ஒரு ஏற்கனவே நீங்கள் லாஸு, அதில் இந்த ப்ரோக்கரேஜும் சேர்ந்து அதிகப்படியான லாஸஸாக வந்து நிற்கும். ஜாக்பாட் மென்டாலிட்டி. இந்த ஜாக்பாட் மென்டாலிட்டி அப்படின்றது ஒரு ட்ராப்பு. அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒன்று இல்லை. ஒரே ட்ரேடில் மார்க்கெட்டில் ப்ரீமியம் எல்லாம் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், 3x 4x 5x அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராப் இருக்குது. அந்த ட்ராப்பில் மாட்டக்கூடியவங்க தான் இந்த புதுசாக வரக்கூடிய ஆப்ஷன் பையர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கூட சில நேரத்தில் மாட்டுவாங்க. ஆனால் அதிகப்படியாக மாட்டுறது ஆப்ஷன் பையர்ஸ், நியூ கம்மர்ஸ் தான். அப்போ அவங்க அந்த இடத்துல என்னவா நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட்டை ஒரு கேம்பிளிங்காக நினைக்கிறாங்க. கேம்பிளிங் மைண்ட் செட்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வரும். உங்களுக்கு டெலகிராமில், கூகுளில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் ஜாக்பாட் கால் அப்படின்னாவே அது கேம்பிளிங் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இந்த ஆத்தர் அவ்வளோ புட்டு சொல்கிறார். ஹோல்டிங் லாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ட்ரேடு வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அது லாஸஸில் இருக்குது. அந்த லாஸஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு வராது பல பேருக்கு. அவங்களுக்கு என்ன தோணுன்னா, இல்லை இந்த கால்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு திரும்பிட்டு ப்ராஃபிட்டே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ண என்ன ஆகும்னா அந்த லாஸஸ் இன்னும் பெரிய லாஸஸாக போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ட்ராப்புக்கு ஹோல்டிங் லூசர்ஸ் அப்படின்ற பேர். அடுத்த டேப் வந்து இயர்லி ப்ராஃபிட் புக்கிங். அதாவது சீக்கிரமாகவே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரையும் இது ட்ராப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆத்தர் சொல்லியிருக்காரு இயர்லி ப்ராஃபிட் ட்ராப்பிங் அப்படின்ட்டு. அதாவது கண்டினியூஸாக ஏன் தாட்ஸ் என்னன்னு கேளுங்களேன். கண்டினியூஸாக ஒருத்தர் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த லாஸஸ் வந்து கண்டினியூஸாக ஆகும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும்போது ஒரு 200-300 ரூபா வரும்போது டக்குன்னு புக் பண்ணிருவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நான் லாஸே பார்த்துட்ருக்கேன், ஒரு சின்ன லாஸ் வரும்போது அதை நான் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால அந்த இயர்லி ப்ராஃபிட் புக்கிங்கை அங்கே புக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராஃபிட் வந்த உடனே நீ எக்ஸிட் பண்ணாத. நீ எப்போ ப்ராஃபிட் வந்த உடனே எக்ஸிட் பண்ணுறியோ மார்க்கெட் அதுக்கு மேலே ஃபர்தராக மிகப்பெரிய ரேலி இருக்கலாம், நீ அதை மிஸ் பண்ணுருவ. அப்போது இயர்லி ப்ராஃபிட் கூட புக்கிங் கூட ஒரு ட்ராப் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் லேக் ஆஃப் பிளான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அதாவது என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் இது இல்லாமையே வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது, இதுதான் லேக் ஆஃப் பிளான். அப்புறம் இண்டிகேட்டர் ஓவர்லோட்னால் அது ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் பொதுவாக ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கலாம், 2 இண்டிகேட்டர் வச்சுருக்கலாம். ஆனால் அதிகப்படியான இண்டிகேட்டர்ஸ் வைக்கும் போது இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஒரு லேக்கிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போது 5 வகையான 6 வகையான இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணும்போது அந்த சார்ட்டில் அது ஃபால்ஸான சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் ஈஸியாக கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புக்கு அதிகம். ஒரு கரெக்டான டைரெக்ஷனை விட்டுட்டு ராங்கான டைரெக்ஷன் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இந்த இண்டிகேட்டர்ஸ் ஓவர்லோடு வச்சுருந்தா உங்களோட சார்ட்டில். அப்புறம் ஹெட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹெட் மென்டாலிட்டினா சுயமாக நம்ம யாருமே அதை செக் பண்ணுறதே கிடையாது. ஒரு டெலகிராம்லேயோ ஒரு வாட்ஸ்அப்லேயோ யாராவது ஒருத்தர் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது. இந்த மென்டாலிட்டி ஓவர் கான்ஃபிடென்ட், அதாவது அதிகப்படியான ட்ரேடிங், அதுக்கப்புறம் இன்னொன்று படிச்சோமே ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங், அதுக்கப்புறம் ஃபோமோ. அப்புறம் இந்த 5ல் அடுத்தது வந்து இந்த ஹெர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. டெலகிராம் பார்த்துட்டு, வாட்ஸ்அப் பார்த்துட்டு பிளைண்டாக நம்ம அதை போய் கால்ஸ் எடுக்கிறது. அப்புறம் அடுத்த ட்ராப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ட்ராப்பு. அதாவது ஒரு ட்ரேடில் இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்கணுன்ற அந்த சைக்காலஜி அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது.
ஒரு ட்ரேடில் அவங்க ஒரு 50,000 வச்சுருக்காங்கன்னா அந்த 50,000த்தையுமே வந்து கேபிட்டலை யூஸ் பண்ணுவாங்க. இது டோட்டலாக அவாய்ட் பண்ணும். இதுவும் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராங் டைமில் என்ட்ரி எடுக்கிறது. அதாவது ஒரு எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் பண்ணுறதே தப்பு. அதுவும் அது எக்ஸ்பைரி டே முடிகிற டைமில் போயிட்டு அந்த நேரத்தில் போய் ரேண்டம் ட்ரேட் பண்ணுவாங்க. அது டோட்டலாக உங்களுக்கு மிகப்பெரிய லாஸஸை தான் கொடுக்கும். இது ராங் டைம் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் க்ரீட் ட்ராப்பு நம்ம டெய்லியும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒரு ப்ராஃபிட் வந்தால் அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்கிறதுக்கு அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணாமல் வெயிட் பண்ணி இன்னும் ப்ராஃபிட் வரும், வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மார்க்கெட் இப்போ புல்லிஷாக தான் இருக்குது, மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி அந்த ப்ராஃபிட் கடைசியில் 0 வந்து ஆகிடும். ஸோ அந்த ட்ராப்பில் மாட்டுவாங்க. அடுத்தது ஃபியர் ட்ராப். ஒரு நல்ல செட்டப்பு அவங்க கையில் நல்லா இருக்கும். அதாவது நான் முந்தானேத்து சொன்னேனே, உங்கள்கிட்ட அருமையான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா அது வந்து ஒர்த்லெஸ்ஸாக தான் போகும் அப்படின்றது தான் இந்த ஃபியர் ட்ராப். ஒரு நல்ல செட்டப் இருக்கும், நீங்கள் என்ட்ரி எடுத்துடுவீங்க, ஆனால் அந்த ஃபியர் வந்துடும். ஐயையோ லாஸ் ஆகிடுமோ, ஐயையோ அப்படின்ற மாதிரி அந்த ஐயையோ உள்ளே வந்து உங்களை ஐயையோவே ஆக்கி விட்டுரும். அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு பயம் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் வெளியே வந்துடுவோம், ஒரு லாஸ் வரும்போது வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த ஃபியர் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ அது ஒரு ஃபியர் ட்ராப். இக்னோரிங் வெலாட்டிலிட்டி. விக்ஸை பற்றி சொல்கிறாரு. அதாவது விக்ஸ் வந்து ஹையாக இருக்கும்போது அப்போ வாங்குகிற ப்ரீமியம் எல்லாமே என்ன ஆகுன்னா எக்ஸ்பைரி டே க்ளோஸ் வரும்போது கண்டிப்பாக அது க்ரஷ் தான் ஆக போகுது, அதாவது அது மெல்ட் ஆக போகுது. ஓகேவா? நம்ம எப்போவுமே எல்லோரும் என்ன ட்ரேட் பண்ணுவோம்? ஓடிஎம்மும் ஏடிஎம் தான் பண்ணுவோம். அப்போது விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதோட ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். மார்க்கெட் எக்ஸ்பைரி டேவை கிட்ட வரும்போது அதோட ப்ரீமியம் ஈஸியாக மெல்ட் ஆகும். அப்படி தான் ஆகிட்டு இருக்குது, அப்படி தான் நம்ம தோற்றுக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் ஒவ்வொரு நாளும் லாஸ் வருது. அடுத்த பிஹேவியர் வந்து கேம்பிளிங் பிஹேவியர் சைக்காலஜிக்கல் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமையே அவங்களாவே கெஸ் பண்ணிக்கிறது. அதாவது ஜாக்பேட்ன்றதும் கேம்பிளிங்கில் சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் அவங்களாவே முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரேட் பண்ணுறது, அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒரு நாலேஜும் இல்லாமல் அவங்களா டிசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுறத கேம்பிளிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நோ ஸ்டாப் லாஸ். அதாவது ஒரு ட்ரேட் எடுத்துடுறாங்க, அந்த ட்ரேட் எடுத்துட்டோடனே அது லாஸ் வருது, அந்த லாஸ் பியரபிளாக இருக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வராதனால மார்க்கெட் அங்கேருந்து திரும்பணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுனால அந்த மைண்ட் செட்டுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு தான் மிகப்பெரிய லாஸ். இதையும் சொல்கிறாங்க. அப்புறம் ஈகோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட்டில் நம்ம பண்ணுறது தப்புன்னே தெரியும், இந்த ட்ரேடிங்கை எடுத்துருக்கவே கூடாதுன்னு நமக்கு நல்லா புரியும். ஆனால் அடுத்த செகண்டே அடுத்த நிமிஷத்துலேயே வேறு ஒரு ட்ரேட் எடுத்துருவோம். அதுதான் தப்பாக எடுத்துட்டோம், சரி இந்த ட்ரேடை கரெக்டாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ மார்க்கெட்லலாம் ஈகோ பார்த்தா வேலைக்கு ஆகுமா? நீ இங்கே தான் தப்பு பண்ண, ஒன்று கொஞ்சம் லாஸ்ட்லேயே நான் வெளியே போன்னு சொல்லிட்டேன், நீ அடுத்த 2 செகண்ட்லேயே மறுபடியும் இங்கே வந்து எடுக்கிறியே, உனக்கு இப்போது பனிஷ்மெண்ட் பெருசாக பண்ணால் தான் நீ திருந்துவேன்ட்டு மார்க்கெட் அங்கே உங்களை பெருசாக பனிஷ் பண்ணும். அதுதான் ஈகோ ட்ரேடிங். அப்புறம் ஆவரேஜ் லாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப் இருக்குது. அதாவது லாஸ்ட் ட்ரேடில் ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்க, அது லாஸ் ஆகிட்டுருக்கு, அந்த லாஸை ரெக்கவரி பண்ண மார்க்கெட் இங்கேருந்து ஏறுன்னு நினச்சி அந்த லாஸ்ட் ட்ரேட்லேயே போய் ஆவரேஜ் பண்ணுறது, ஆவரேஜிங் லாஸ். அப்போது ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்கின இடத்துல அந்த ட்ரேடிங்லேயே 3-4 லாட்ஸ் அதுலேயே போய் ஆவரேஜ் பண்ணும்போது அந்த சின்ன லாஸ் மிகப்பெரிய லாஸாக மாறும். இது ஆவரேஜிங் லாஸ் சைக்காலஜிக்கல் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விட்சிங் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீக்வெண்ட்லி. அதாவது ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் கண்டினியூஸாக மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டே இருக்கிறது. ஏன் வாங்குகிறோன்னு தெரியாது, அந்த காலை ஏன் எக்ஸிட் பண்ணோன்னு தெரியாது, ப்ராஃபிட் வந்தால் ஏன் முன்னாடியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோன்னு தெரியாது. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் ட்ரேட் பண்ணுறத ஸ்விட்சிங் ஸ்ட்ராட்டஜி சைக்காலஜிக்கல் ட்ராப் அப்படின்றாங்க.
அடுத்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டெல்டா, தீட்டா, வேகா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நடக்குது. இது தெரியாமையே ட்ரேட் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? முக்கால்வாசி பேர் இருப்பாங்க என்னை பொறுத்தவரையும். சில பேருக்கு மட்டும்தான் இந்த டெல்டா, தீட்டா, வேகா அதை பற்றி தெரியும். அதை தெரிஞ்சாலும் நம்மளால் மார்க்கெட்டில் டக்குலாம் அதை பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் தான் ஓடிஎம், ஏடிஎம்மில் போய் மாட்டிக்கிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரீக்ஸ் அதுக்கு பேர். இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப். நியூ பேஸ்ட் பேனிக் ட்ரேடிங். அதாவது நியூஸை பார்த்த உடனே இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து பேட் நியூஸ். இந்த பேட் நியூஸ்னால் கண்டிப்பாக மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இன்னும் பெரிய லெவலில் விழும். இல்லை இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் இருக்குது, இந்த குட் நியூஸ்க்கு மார்க்கெட் ஃபர்தராக மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி கண்டபடி இம்பல்சிவ் என்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. உடனே ட்ரேடுகள் எடுக்கிறது. அப்போ இந்த மாதிரி நியூ பேஸ்டு பேனிக் ட்ரேடிங் வந்து ஒரு ஆப்ஷன் பையர் அந்த சைக்காலஜிக்கல் ட்ராப்பில் மாற்றுறாரு. அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு அடுத்த ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப் இருக்குது. அதாவது தினமும் ப்ராஃபிட் மட்டும்தான் நான் மார்க்கெட்லேருந்து எதிர்பார்க்குறேன், எனக்கு லாஸே பிடிக்காது. நான் ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். ஆனால் நான் டெய்லியும் ப்ராஃபிட்டை நோக்கியே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப்பில் ஆப்ஷன் பையர்ஸ் மாட்டுறாங்க. இக்னோரிங் ட்ரெண்டு. அடுத்தது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுறது. இதுவும் அதிகப்படியாக பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் தான் ஆப்ஷன் பையர்ஸ். அதாவது மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட்லேயே ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். அதை இக்னோர் பண்ணிவிட்டு, அதாவது லாஸ்ட்டு 800 பாயிண்ட் இறங்குச்சு, அப்போ இவ்வளோ தொலைவு இறங்கிடுச்சு மார்க்கெட்டு, இன்னும் ஃபர்தராக இறங்கும், நம்ம ஒரு கால் சைடில் போய் கால் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அது இறங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் அந்த ட்ரெண்டை இக்னோர் பண்ணால் அங்கே உங்களுக்கு லாஸஸ் வரும். அப்புறம் மெமரி பயாஸ் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப் இருக்குது. அதாவது கடந்த சக்ஸஸை மனசில் எண்ணி பார்த்துக்கிட்டே அதுக்கடுத்த நாள்லாம் ஓவர் ட்ரேட் பண்ணி இருக்கிற மொத்த கேபிட்டலையும் அழிச்சிடுறது தான் இந்த மெமரி பயாஸ். இது எல்லார்கிட்டையும் இருக்கும். என்றைக்கோ ஒரு 20,000 நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். அந்த 20,000 ப்ராஃபிட் வந்ததையே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு 20 நாளும் ட்ரேட் பண்ணுவோம். அந்த 20,000 ப்ராஃபிட் வந்த காசு 40,000 போயிடும், லாஸஸாக போயிடும். அப்புறம் இந்த மெமரி பயாஸ், அதாவது இப்போ இதில் இத்தனை சைக்காலஜி பார்த்தோம், இன்னும் 2 தான் இருக்குது. நோ கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் மைண்ட் செட்டு. ப்ராஃபிட் தான் முக்கியம். ஆக்சுவலி ப்ராஃபிட்டை விட மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த கேபிட்டலை ப்ரொடெக்ஷன் பண்ணணுன்ற மைண்ட் செட்டே பொதுவாக ஆப்ஷன் பையர்கிட்டயே அது இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் மார்க்கெட்டில் யாராலையும் சர்வே பண்ண முடியல. கடைசியாக இருக்கிறது 30வது சைக்காலஜிக்கல் ட்ராப் வந்து பேஷன்ஸ். எங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேஷன்ஸ் வந்து கடைசியாக 30வது இடத்துல தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பேஷன்ஸ்னால் இந்த இடத்துல பொறுமைன்னு தான் அர்த்தம். ஆனால் பொறுமைன்னா ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது இங்கே அர்த்தம் இல்லை. பொறுமைன்னா நீங்கள் ஒரு செட்டப்பில் இருக்கீங்க, அந்த செட்டப்புக்கு மார்க்கெட் வர வரையும் வெயிட் பண்ணணும். நீங்கள் நினைக்கிற பொறுமை வேறு, நான் சொல்கிற பொறுமை வேறு. இப்போது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டில் வந்தால், இந்த ரெசிஸ்டண்ட்டில் வரும்போது நம்ம செல் பண்ணணும், ஒரு புட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சா இதுதான் செட்டப். இந்த அதாவது அப்போ மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து மேலே வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த பொறுமையை தான் நான் சொல்கிறேன். ஒரு ட்ரேட் எடுத்த உடனேயும் இப்போ தான் எடுத்தோம், பொறுமையாக இருப்போம், அது இன்னும் மேலே வரும், ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த பொறுமையை நான் சொல்லலை. ஓகேவா? ஒரு செட்டப் வர்றதுக்கு முன்னாடியே போய் ட்ரேட் பண்ணுறது, அப்போது அந்த செட்டப் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இப்படி 30 வகையான பேஷன்ஸ், 30 வகையான சைக்காலஜிக்கல் ட்ராப் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும் ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை கடந்து ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய கஷ்டம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை வகையான சைக்காலஜிக்கல் ட்ராப் இருக்குது பாருங்கள் நமக்கு. அப்போது இதில் நம்ம சாதாரணமாக ஒரு ப்ராஃபிட் எடுத்தோம்னா நம்ம எவ்வளோ டேலண்டான ஆள், அந்த டேலண்ட்டை, அந்த ஸ்கில்லை தான் நம்ம ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னா கண்டிப்பாக சர்வே பண்ணணும்.
கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல். ரெண்டாவது, ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இது செகண்ட் கோல்டன் ரூல். அதாவது மோர் தென் ட்ரேட்ஸ் எடுக்காமல் குறைவான ட்ரேட்ஸ் எடுத்து அதுலேயும் அந்த ட்ரேடு வந்து ரொம்ப குவாலிட்டியான ட்ரேடாக இருக்கணும். இது மூணாவது கோல்டன் ரூல்ஸ். நாலாவது, எமோஷன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும். இந்த எமோஷன்ஸ் ஏன் வருது? ஓவர் ட்ரேட், லாஸ் வந்தால் எமோஷன் ஆகிடுவோம், ஓவர் ட்ரேட் பண்ணுவோம், க்ரீடி இதை நோக்கி போயிடும். ஸோ இந்த 4 கோல்டன் ரூலை ஆப்ஷன் பையராக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணணுன்னா முதல்ல கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், குறைஞ்ச ட்ரேட் எடுங்க. அதுவும் அந்த குறைஞ்ச ட்ரேடு வந்து கரெக்டான ட்ரேடாக எடுங்க, எமோஷன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆப்ஷன் பையருக்கு தேவையான கோல்டன் ரூல். நான் சொன்ன இந்த 30 சைக்காலஜிக்கல் ட்ராப்ஸில் எல்லாரும் எங்கேயோ மாட்ட போகிறோம். அப்படி மாட்டினா நம்ம கண்டிப்பாக லாஸஸ் தான் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஆத்தர் அவ்வளோ கிளியராக சொல்கிறாரு. அப்போ பார்த்துங்க, ஆப்ஷன் பையிங் ட்ரேடிங் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. எவ்வளோ பெரிய தடையெல்லாம் நம்ம தாண்டி அதில் ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்றது. எல்லாரும் ஈஸியாக போகிற போக்கில் ஆப்ஷன் பையிங் தானே அது தோக்கிறது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி தான் நடக்குது. ஆனால் அதை மீறி ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்கில்லான ஆளுங்க அப்படின்றது நமக்கு இந்த ஆத்தர் சொல்கிறதுலேருந்து கிளியராக புரியுது. என்ன ஒன்று, அவ்வளோ பெரிய ஸ்கில்லை நம்ம நோக்கி பயணம் பண்ணும் போது பல பேர் வந்து லாஸஸ் தான் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 30 வகையான சைக்காலஜிக்கல் ட்ராப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக நம்ம கோலை நோக்கி போனால் நம்ம மார்க்கெட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒருத்தர் இந்த ஆப்ஷன் பையிங்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டார் அப்படின்ற மாதிரி. நான் வந்து உங்களை யாரையுமே ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கன்னெலாம் சொல்லலை. உங்களால் அந்த கேப்பபிள் இருக்கா, என்னால் முடியும், என்னால் இந்த சைக்காலஜி என்னை பொறுத்தவரையும் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எந்த ஒரு ட்ரேடருமே மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். அந்த எமோஷனை நீங்கள் டோட்டலாக உங்கள்கிட்டேருந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது மார்க்கெட்டில் நம்ம வந்து காசை தொலைக்கலாம். ஓகேவா? மார்க்கெட்டில் நம்மளால் ஒரு இதுவை கற்றுக்கணுன்னா கொஞ்சம் காசை தொலைக்கலாம். அதுக்குன்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் தொலைச்சிவிட்டு லைஃப்பில் வந்து மொடமாக போயிடக்கூடாது. ஓகேங்களா? நான் சொல்கிறது எப்படின்னா, காசை வேணும்னா தொலை, மார்க்கெட்டில் நீ உன்னை தொலைச்சிடாத. உன்னை தொலைச்சிட்டுனா தேர்றது கஷ்டம். மார்க்கெட்டில் நம்ம இழந்ததை மீட்டுடலாம், வேறு வழியில் கூட மீட்டுடலாம் இழந்த மணியை. ஆனால் உன்னையே மார்க்கெட்டில் தொலைச்சிட்டுனா உன்னால் திரும்பவே முடியாது. அந்த மாதிரி போயிடாதீங்க. ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோடு இந்த ஆடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.